எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம உடுப்பஞ்சோலை ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் ஃபீல்டு. இந்த ஏலக்காய் ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா நெமட்டோடோட ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இங்கே நெமட்டோடு வந்து நிறையா அட்டாக் பண்ணி நிறையா ரூட் சிஸ்டம் எல்லாத்தையும் காலி பண்ணி நம்ம பிளான்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்மளுடைய நெமட்டோசைட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். அதோட ரிசல்ட்டை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த செடியை பார்த்திங்கன்னா தெரியும், கீழே வந்து ரூட் வந்து கம்ப்ளீட்டாக நெமட்டோடு எடுத்து சாப்பிட்டதுனால அது கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணுறதுனால மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃப்ளோ குறைஞ்சி கம்ப்ளீட்டாக செடியே வந்து பார்த்திங்கன்னா வில்ட் ஆயிடுச்சு. அந்த தட்டைகளெல்லாம் செடி பயங்கரமாக வில்ட்டிங் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நெமட்டோட சிவியர் ஸ்டேஜ். கீழே ரூட் சிஸ்டம் வந்து நெமட்டோட சாப்பிட்டு காலி பண்ணிட்டாலே உங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஆகிடும். ஸோ இங்கே இந்த ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி அந்த நெமட்டோசைட் ட்ரென்ச்சிங் பண்ணியிருந்தோம். இப்போ ட்ரென்ச்சிங் பண்ணப்பறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரென்ச்சிங் பண்ண பிறகு அந்த புது குருத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு எந்திரிச்சு வந்திருக்கு. ஒரு நெமட்டோடு நமக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸே பார்த்திங்கன்னா இந்த புது குருத்து நல்லா எந்திரிச்சு வரணும். அதே இது கீழே பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே நெமட்டோட ப்ராப்ளம் இருந்ததுனால கொஞ்சம் கீழே வில்ட்டிங் இருக்குது. ஆனால் நெமட்டோடு கிளியர் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து புது குருத்து நமக்கு நல்லா எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ இந்த தட்டையிலையும் காட்டுறேன். இப்போ இந்த தட்டை வந்து பார்த்திங்கன்னா கிளியராகவே தெரியும் உங்களுக்கு. வந்து பார்த்திங்கன்னா நெமட்டோடு வந்து வில்ட் ஆகி காஞ்சு போய் உங்களுக்கு கீழே இருக்க எல்லா இலையுமே உங்களுக்கு நமக்கு போயிடுச்சு ரூட் சிஸ்டம் பிரேக் ஆனதில். ஆனால் நெமட்டோடு அப்ளை பண்ணி இப்போ ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ ரூட் சிஸ்டம் கிளியர் ஆகி இப்போ நமக்கு அடுத்த குருத்து வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக வந்துருச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த குருத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கோ அந்தளவுக்கு நமக்கு வந்து நெமட்டோடு கிளியர் ஆயிடுச்சுன்றது வந்து நமக்கு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்போது கீழே வந்து நமக்கு நெமட்டோடு கிளியர் ஆனால் தான் கீழே இருக்க கால்சியம் அண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அது மூவ்மெண்ட் ஆகி நமக்கு மேலே வரும். ஸோ கால்சியம் நமக்கு மூவ்மெண்ட் ஆகி மேலே வந்தால் தான் நமக்கு வந்து இது இங்கே நமக்கு ஸ்டிஃப் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து நெமட்டோடு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த இலையில் இருக்க இந்த பழுப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெமட்டோடு இருந்தப்போ வந்த பழுப்பு. நம்ம நெமட்டோசைட் ட்ரென்ச்சிங் பண்ண பிறகும் அதை இருந்ததோடு ஸ்டாப் ஆகிட்டு இலை நல்லா நமக்கு பச்சை கட்டி வந்துருச்சு. இதெல்லாம் பழைய நெமட்டோடு இருந்தப்போ காஞ்சது. அது ஸ்டாப் ஆகும், இலை நல்லாவே க்ரீனிஷ் கொடுத்து இதுக்கு மேலே அந்த ட்ரை ஆகலை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரை ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருந்த காஞ்ச இலையோடு நின்று போச்சு. அதுக்கு மேலே ட்ரை ஆகலை. செடியும் நல்லா பச்சை கட்டி வந்துருச்சு. சளிவேர் எப்படி அடிச்சிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கனாலே தெரியும். ஸோ எந்தளவுக்கு நம்மளோட ட்ரென்ச்சிங் வந்து புது சல்லிவேர் போட வச்சுருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு செடியிலையும் காட்டுறேன். அதே ஃபீல்டில் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பல இலையெல்லாம் இந்த நெமட்டோட இது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை தாண்டி இப்போ புது குருத்து நல்லா எந்திரிச்சு வந்திருக்கு. இந்த புது குருத்துலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக உங்களுக்கு வருது. நெமட்டோடு கிளியர் ஆனால் மட்டும்தான் அந்த மாதிரி வரும். இப்போ ஃபீல்டு நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் ஏலக்காய் செடி எந்தளவுக்கு ஹெல்த்தியாக வந்திருக்குன்னு.
இந்த அளவுக்கு நல்ல க்ரீனிஷாக நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபீல்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை கட்டி அந்த நெமட்டோடு கிளியர் ஆகும். நல்ல நல்ல க்ரீனிஷாக திக்காக வந்துருச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பச்சை கட்டி வந்திருக்கும் அந்தளவுக்கு நெமட்டோட நல்லா கிளியராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஏலக்காய்க்கு தேவையான எல்லா உரம் மருந்து எல்லாமே நம்ம ஐக்கிய அக்ரோ சொல்யூஷன்ஸில் கிடைக்கும். ஸோ நெமட்டோடு, அப்புறம் தண்டுப்புழு, வேர்ப்புழு, வேர்க்கரையான், அப்புறம் சிம்படிக்க வைக்கிறது, சரந்தல்ல வைக்கிறது, காய் ஊற வைக்கிறது, பூ எடுக்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏலக்காய்க்கு தேவையான எல்லா உரம் மருந்துகளும் ஃபீல்டு பார்த்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ டெஃபினட்டாக வாங்குங்க. ஏலக்காயில் நம்ம கண்டிப்பாக நம்ம நல்ல ஈல்டு கொண்டு வரதுக்கு நம்ம ஐக்கிய அக்ரோ சொல்யூஷன்ஸை கண்டிப்பாக சப்போர்ட்டாக ஃபார்மர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ.